வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நெறி உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை முந்தன் புவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி பொன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக்க பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐம்புலனையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடன் காயகற்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி அவர்களின் திருவடி சரணம், குருவர்களும் திருவர்களும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நான் முதலாவதாக குரல் வழி என்னும் சேனலை முதலாவதாக துவக்கி இந்த யூடியூப் சேனலுடன் இணைக்க உள்ளேன். அதாவது இன்று முதலாவதாக என்னுடைய அறிமுகத்தை வைத்துக் கொள்கிறேன். அதாவது நான் யார், எந்த ஊர் என்பதை பற்றி உங்களுக்கு விவரமாக கூற உள்ளேன். அதாவது நான் பாலக்கோடு, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தை சேர்ந்த வீராசனூர் கிராமத்தில் ஒரு குக்கிராமத்தில் அதாவது மளிகை கடை வைத்துள்ளேன். என் பெயர் செல்வம், தகப்பனார் பெயர் பெரமன். நான் மனவளக்கலை மன்றத்திலே முதலாவதாக 1990ஆம் வருடம் தருமபுரி மனவளக்கலை மன்றத்திலே தீட்சை வாங்கினேன். அதன் பிறகு படிப்படியாக ஆசிரியர் பயிற்சி வரை சென்று ஆலியாரில் பயிற்சி பெற்று இன்று மன்றத்திலே பொது சேவை செய்ய உள்ளேன். நான் ஆசிரியர் முதலாவதாக தீட்சை பெற்று எல்லா தவ நிலைகளும் பெற்று ஆசிரியர் பயிற்சி வரை பயின்று இந்த மனவளக்கலை மன்றத்திலே என்னால் முடிந்தவரை சேவை செய்து வருகிறேன். மற்றும் இந்த சேவை எல்லா பொதுமக்களுக்கும் சென்று அடையுமா அப்படி என்று பார்த்தால் அது கொஞ்சம் நிறைவேறாத காரியமாகத்தான் இருந்தது. அதனால் மன்றத்திலே சர்வீஸ் செய்யும்போது மன்றத்திலே வரும் அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த சேவைகளை செய்ய முடிந்தது. மற்ற பொதுமக்களுக்கு போய் சேருமா என்றால் எந்த பொதுமக்களும் மனவளக்கலை மன்றத்தை நாடி வரும் நோக்கத்தில் இல்லை. அவர்களுடைய நிலைகள் வேறு, சூழ்நிலைகள் வேறு. அதனால் யாரும் மன்றத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்ததுனால இப்போ இந்த யூடியூப் சேனல் வழியாக எல்லா மக்களுக்கும் சென்றடையும் என்ற நோக்கத்தோடு இந்த சேனலை துவக்க உள்ளேன். அதனால் இன்று என்னுடைய அறிமுக வகுப்பாக வைத்துக்கொண்டு இந்த யூடியூப் சேனலிலே அறிமுகமாக உள்ளேன். அடுத்தது இந்த யூடியூப் சேனலை நான் உருவாக்க என்ன நோக்கம், இதனால் பொது பாமர மக்களுக்கு என்ன பயன் என்பதை நான் தெளிவாக கூற உள்ளேன். வாழ்க வளமுடன்.